ஆண்டாள் திருவடிகளே சரணம். மங்கள திருப்பாவை 10ஆம் பாசுரம். வில்லிபுத்தூர் விட்டு சித்தன் வியன் கோதையின் வாக்கு இவ்வையகத்தை எப்படி வாழ வைக்கிறது என்பதை மங்கள திருப்பாவையிலே பார்த்து கொண்டு வருகிறோம். மிகவும் கருணை உள்ளம் படைத்த நம் கோதை விரதத்திற்கு ஒரு தோழி கூட விட்டு போகக்கூடாது என்பதற்காக தோழிகளுடைய கிரகத்துக்கு சென்று மங்கள சொற்களை கூறி அவர்களை அழைத்துக் கொண்டிருக்கிறாள். முதல் தோழியை கருத்மானை பற்றியும் ஹரிநாமத்தை பற்றியும் கூறி அழைத்தாள். இரண்டாவது தோழியை தயிர் கடையக்கூடிய மங்கள பிரகரணத்தை கூறி அழைத்தாள். மூன்றாவது தோழியை மற்ற தோழிமார்கள் எல்லோரும் பொறுமையாக காத்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுடைய பொறுமையை கௌரவித்து நீ வர வேண்டும் என்று சொல்லி அழைத்தாள். நான்காவது தோழியின் கிரகத்தை ஸ்ரீவைகுண்டம் போலவே இருக்கிறது என்று கொண்டாடி அப்பேற்பட்டவள் இவர்களுடன் வந்து சேர்ந்து கொள்ள வேண்டும், எம்பெருமானுடைய திருநாமங்களை பாடி சங்கீர்த்தனம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அழைத்தாள். அவளும் வந்து சேர்ந்து கொண்டாள். இப்பொழுது ஐந்தாவது தோழியை எழுப்ப வேண்டும். இந்த தோழியினுடைய கிரகத்தின் அருகிலே சென்ற பொழுதே ஆண்டாளுக்கு ஒரு சம்சயம் ஏற்பட்டது. ஒரு கால் இந்த தோழியானவள் ஏற்கனவே எம்பெருமானுடன் சம்ஸ்லேஷித்துக் கொண்டிருக்கிறாளோ என்பது அந்த சந்தேகம். இந்த சந்தேகம் வந்ததன் காரணம் என்ன என்று பார்த்தால், அந்த தோழியினுடைய கிரகத்திலிருந்து ஆச்சரியமான ஒரு சுகந்தம் வீசுகிறது. அது எம்பெருமானுடைய திருத்துழாய் வாசனை என்று அறிந்து அந்த மங்கள வாசனையை பற்றியே பேச ஆரம்பிக்கிறாள் ஆண்டாள் இப்பாசுரத்திலே. நாற்றத்துழாய் முடி நாராயணன் என்கிற சப்தத்தை அவ்விடத்திலே சொல்லுகிறாள் ஆண்டாள். எம்பெருமான் நாராயணன் சர்வேஸ்வரன். அவன் துழாயை துளசியை தன்னுடைய சிரசால தரிக்க கூடியவன். சிரசால துளசியை தரிக்கக்கூடிய ஒரே ஒருவன் என்றால் அது ஸ்ரீமன் நாராயணன் தான். அதனால் முடி நாராயணன் என்பதனால் அவனுக்கு சர்வேஸ்வரம் சித்திக்கிறது என்று தெரிகிறது இவ்விடத்திலிருந்து. ஆக சர்வேஸ்வரனை சர்வேஸ்வர அடையாளத்துடன் கூறிய மங்கள சொல்லை இந்த பாசுரம் உடையது என்று தெரிகிறது. இதற்கு மேலே இந்த பெண்மணியை அருங்கலமே என்று அழைக்கிறாள் ஆண்டாள். நீ எங்களுடைய கூட்டத்துக்கு ஆபரணம் போன்றவள். நாம் எல்லோருமே எம்பெருமானுக்கு ஆபரணமாக ஆகக்கூடியவர்கள்தான். மணிவர இவ சௌரேகே நித்திய ஹிருத்யோபி ஜீவகா என்று சுவாமி தேசிகன் சாதிப்பர். கௌஸ்துபஸ்தானியனானவன் இந்த ஜீவாத்மா. அதனால நாம் எல்லோருமே எம்பெருமானுக்கு ஆபரணம் போன்றவர்கள்தான். அப்பேற்பட்ட ஆபரணம் நாம் என்பதை உணர்ந்து கொண்டோமானால் அவனுடன் இருக்கக்கூடிய சம்பந்தம் நமக்கு மனதிலே எட்டி அந்த சம்பந்தத்தினால் ஏற்படக்கூடிய கைங்கரிய புத்தி நமக்கு பிறக்கும். அதனால் எப்பொழுதும் இந்த விஷயத்தை ஞாபகம் வைத்துக்கொள் தோழி, நீ அருங்கலமானவள். அருங்கலமே என்று அழைக்கிறாள். அருங்கலம் என்றால் ஆபரணம் என்று ஒரு அர்த்தம். ஆபரணமே மங்களத்தை குறிக்கும். இவ்விடத்தில் இது எம்பெருமானுடைய திவ்யாபரணமாகிற கௌஸ்துபம் அப்படிங்கறதுனாலேயும் மங்களம் சித்திக்கிறது. இப்போ இந்த நாற்றத்துழாய் முடி நாராயணனுக்கும் அருங்கலத்துக்கும், அதாவது நமக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தமாகிற மங்களத்தையும் இப்பாசுரத்திலே கூறுகிறாள் ஆண்டாள். எம்பெருமான் நாராயணன் இருக்கானே, அவன் நம் மாலாக இருக்கிறான் என்று கூறுகிறாள் ஆண்டாள். மால் மால் என்றால் வியாமோகம் உடையவன் என்று அர்த்தம். எம்பெருமானுக்கு நம்மிடத்திலே வியாமோகம் இருக்கிறது. அதனால்தான் அந்த துழாய் முடியான் நம்மிடத்திலே இருக்கிறான் என்று மிகவும் அழகாக பேயாழ்வார் கூறுகிறார். மனத்துள்ளான் மாக்கடல் நீருள்ளான் மலரால் தனத்துள்ளான் தன் துழாய் மார்பன் என்று கூறுகிறார். தன் துழாய் மார்பன், துழாயை தரித்துக் கொண்டிருக்கிறானே நாராயணன், அவன் திருவினிடத்திலே இருக்கான். லக்ஷ்மி தேவி கிட்டக்க இருக்கான் சரி, மா கடல் நீர் உள்ளான், பார்க்கடல்ல இருக்கான் சரி, அதெல்லாம் போராதுன்னு மனத்துள்ளான் நம்மிடத்திலேயும் இருக்கிறானே. அது எதனால? அவனுக்கு நம்மிடத்திலே இருக்கக்கூடிய வியாமோகத்தினால். அவன் மால், அதனால மனதிலே இருக்கக்கூடியவன் என்று கூறினாள் ஆண்டாள். இப்பேற்பட்ட சம்பந்தம் எம்பெருமானுக்கும் நமக்கும் உள்ளது. எம்பெருமான் ஏற்கனவே இவ்விடத்திலே இருக்கிறான் என்கிற சந்தேகம் எங்களுக்கு இருக்கிறது. அந்த எம்பெருமானை நீ தனியாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். அப்பேற்பட்ட அனுபவம் சரியல்ல. எம்பெருமான் நம்மால் எல்லோருக்கும் பொதுவானவன். எல்லோரும் சேர்ந்தவனை அனுபவித்தோமானால் அந்த அனுபவம்
மிக மிக ருச்சிகரமாக இருக்கும் உன்னுடைய ஸ்வரூபமும் அதுதான். பாகவதர்களுடன் சேர்ந்து அனுபவிப்பதே உனக்கு ஸ்வரூபமாக ஆகும். ஏன்னா நீ அருங்கலம். அதனால் உன்னுடைய மங்களத்தன்மையையும் அறிந்து கொள், சர்வேஸ்வரனுடைய மங்களத்தன்மையையும் அறிந்து கொள், நமக்குள்ளே இருக்கக்கூடிய சம்பந்தமாகிற மங்களத்தையும் அறிந்து கொள். இவை எல்லாவற்றையும் அறிந்து கொண்டு மங்களமாய் எங்களுடன் வந்து சேரு என்று கூற இந்த பெண்மணியும் வந்து சேர்ந்து கொண்டாளாம். இப்பேற்பட்ட இந்த மங்களமயமான 10ஆம் பாசுரத்தை நாம் சேவித்தோமானால் நம் மனதிலே பக்தி என்கிற மங்களம் அவசியம் உண்டாகும். மேலே இருக்கக்கூடிய மங்களங்களை நாளைய தினம் பார்க்கலாம்.